ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மட்டன் தண்ணி குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிறேன். மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி ஆஃப், சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூனு, பட்டை 2, லவங்கம் 4 இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நைஸாக அரைச்சிக்கோங்க. தேங்காய் 1/4 மூடி எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காயிட்டும். பட்டை, லவங்கம், சோம்பு 3 ஆட் பண்ணிக்கலாம். பொரியட்டும். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா போட்டு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. கறி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கறி எடுத்து போட்டுருங்க. கறி நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டுலேயே ஒரு 2 நிமிஷம் இஞ்சி பூண்டுலேயே வதக்கி விடுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன், கறி மசால் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு இதில் போட்டு கிளறிக்குங்க. அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். பரட்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் பண்ணுங்கள். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு தண்ணினா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 6 விசில் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. மட்டன் தண்ணி குழம்பு நல்லா கமகமன்னு வாசமாக ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்டு கூட, இட்லி கூட, தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.